கிளாஸ் ரூமில் நீல் டவுன் போட்டிருக்கீங்களா? அதான் முட்டிக்கால் போடுறதுன்னு சொல்லுவாங்களே, போட்டிருக்கீங்களா இல்லையா? மாணவர்கள் எல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு, நான் தான் செகண்ட் ரேங்க், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நான் 23வது ரேங்க்குன்னு சொல்லுவாங்களா? என்னோடய மேக்ஸ் டீச்சர் குருமாணிக்க சார் கையில் பெரம்போட கணித வாய்ப்பாடுகள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. 12ஆம் வாய்ப்பாட்டை உச்ச தொனியில் ஒரு கோரஸாக பாடிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். 12 5 60, 12 6 72, 12 7 கோரஸ் அப்படியே தொடருது. லலலா லலலா ஹம்மிங் தான் மிஸ்ஸிங்கு. நான் ஏன் முட்டிக்கால் போட்டேன்? அதுதான் அந்த 9ஆம் வாய்ப்பாடு. 9 6 வரைக்கும் தெரியுது, 97 வந்தால் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. குருமாணிக்கம் சார் சுளீர்னு கையில் இருக்கிற பெரும்பால் அடித்தார். என் கண்ணில் கண்ணீர் அப்படியே நின்றுட்டு இருந்தது. இசைஞானி இளையராஜா இருந்தால் தன்னோட கிளாரினட்டில் ஒரு சோக டியூனே போட்டு உங்களை எல்லாம் உருக்கியிருப்பார் என்னுடைய கண்ணிலிருந்து வந்த கண்ணீரை பார்த்துட்டு. குருமாணிக்கம் சாருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது. என்னை அடிச்சுட்டு அமைதியாக தலையை தொங்க போட்டுட்டு நின்னார். முட்டிக்கால் போடுறது 10 நிமிஷம்தான், முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கடந்து தான் என்னுடைய பிளேஸ்க்கு வரணும். எல்லோரும் என்னமோ அவனுங்கெல்லாம் பிஹெச்டி செஞ்ச மாதிரி என்னை ஒரு மாதிரி பார்த்தானுங்க, சிரிச்சானுங்க. இப்போ பாருங்கள், என்னை எல்லாரும் தொழிலதிபர்னு பாராட்டுறாங்க. ஷோகேஸில் கோல்டு ஃப்ரேம் போட்டு விஐபியாக போஸ் கொடுத்து பொன்னாடை போர்த்தி எடுத்த ஒரு ஃபோட்டோ. அதுக்குள்ளே இன்டர்காம் அடிக்குது. சார், பார்த்திபன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட மகனும் வந்திருக்காரு, உங்கள் கிளாஸ்மேட்னு சொல்கிறாரு. மே சென்ட் ஹிம் இன்? எஸ் சென்டம். பார்த்திபன் என் கூட படித்தவன். வகுப்பில் அவன் தான் முதல் ஆள். ஸ்கூல் பரிசளிப்பு விழாவில் மேடை ஏறினா எல்லா பாடங்களுக்கும் அவனே சர்டிஃபிகேட் வாங்கிடுவான். மேடையை விட்டு இறங்கும்போது பரிசு பொருளாக கிடைச்ச கட்டாக புக்கு. கதவை திறந்து பார்த்திபன் வந்ததும், வா வா பார்த்தி, உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும் சொல்லு. செல்வராஜன், இது என்னோட மகன். என்னது நீங்கள் வாங்கங்கிற? எப்பவும் போல் ராஜான்னு கூப்பிடு. பார்த்தி, உன் பையன் செந்தில்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, 9ஐ 7ஆல் பெருக்குனா என்ன வரும்? யோசித்தான் செந்தில். 9 × 7 சார் 76 சார். பார்த்தி, உன் பையனுக்கு வேலை கிடைச்சாச்சு, நாளையிலிருந்து வர சொல்லு. செல்வராஜன், பார்த்திபன், அவனுடைய மகன் செந்தில் எல்லோரும் சிரித்து கொண்டே கேபினை விட்டு வெளியே வந்தார்கள். வாங்க, அப்படியே என் வீட்டுக்கு போய் ஒரு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புவீங்களாம். சிரித்தார்கள் மூவரும் மீண்டும் மீண்டும்.